பிஸ்னஸ் ஆரம்பித்ததுலேருந்தே பிஸ்னஸ் ஃப்ளாக் ஒன்று போடலாம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை. நம்ம மெயினாக கரண்ட்டு போயிடுச்சு ஆக்சுவலாக. இதுதான் நம்மளுடைய ஸ்டூடியோ. இதோ தெரியுதுல்ல, இதுதான் நம்ம பிரிண்டர். இது வந்து லேமினேஷன் பண்ணுறதுக்கான மிஷின், கட்டிங் மிஷின். இது தான் ஃப்ரேமை கட் பண்ணுறதுக்கு. இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா பின்னிங் பண்ணுற மிஷின் இருக்கும். நான் இந்த லிட்டில் ஆர்ட்ஸ் ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிற பிஸ்னஸ் ஆரம்பித்து கரெக்டாக 1 வருஷம் ஆகுது. போன செப்டம்பர் 22ஓட 1 வருஷம் ஆகுது. ஸோ லாஸ்ட் 1 இயராக, அதாவது இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்ததுலேருந்தே பிஸ்னஸ் ஃப்ளாக் ஒன்று போடலாம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை. நான் ஒரு வருஷமாகவே யோசிச்சுட்ருக்கேன். பட் ஏன் போடலைன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் இன்னொரு கம்பெனியில். ஸோ அதனால் என்னால் போட முடியல. இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் தான் பார்த்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இதை போடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. நம்மளுடைய பிஸ்னஸ் நேம் பார்த்திங்கன்னா லிட்டில் ஆர்ட்ஸ் ஃப்ரேம்ஸ். நம்ம மெயினாக கரண்ட்டு போயிடுச்சு ஆக்சுவலாக. சரி, ஓகே, அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஒரே நிமிஷம், சிஸ்டம் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். இங்கே சில பவர் இஷ்யூஸ்லாம் இருக்குது, அப்புறம் பட்டார்னு வெடிச்சிடும். ஸோ ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். இங்கே அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் இஷ்யூ ஆக்சுவலாக பவர் இஷ்யூ நிறையா இருக்கும். அடிக்கடி பவர் கட் ஆகும். 2-3 தடவைலாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் வெடித்து எனக்கு பிசிலாம் ரிப்பேர் ஆகிடுச்சு. ஒரு பிசி போயிடுச்சு, ஒரு மானிட்டர் போயிடுச்சு, 2 தடவை மானிட்டர் போயிடுச்சு, 2 தடவை யூபிஎஸ் போயிடுச்சு, ஒரு சிபியூ போயிடுச்சு. இந்த இஷ்யூ இங்கே நிறையா இருக்குது. அதுக்கு நிறையா நம்ம மாற்றி வைக்கிறோம், மறுபடியும் இந்த ப்ராப்ளம் வருது. சரி, அது ஓகே. ஸோ நம்மளோட பிஸ்னஸ் நேம் பார்த்திங்கன்னா லிட்டில் ஆர்ட்ஸ் ஃப்ரேம்ஸ். நம்ம இங்கே என்னென்ன பண்ணுறோன்னா, ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறோம், ஃபோட்டோ பிரிண்டிங், அப்புறம் பிரிண்டிங் ரிலேட்டடாக சில ப்ராடக்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூடவே இப்போ நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுறோன்னா கண்டிப்பாக சில பேருக்கு டிசைன்ஸும் தேவைப்படும் இல்லையா, கிராஃபிக் டிசைன்ஸ் தேவைப்படும். ஏன்னா அவங்க கொடுக்குற ஃபோட்டோஸை நம்ம வந்து எடிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஃப்ரேம் போட முடியும். அதனால் டிசைன் ஒர்க்ஸும் நம்ம எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கிராஃபிக் டிசைன், ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அண்ட் சில ஃபோட்டோ பிரிண்ட்ஸ் அண்ட் பிரிண்டிங் ரிலேட்டடான சில விஷயம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட ஸ்டூடியோவில் என்னென்ன இருக்குது, நம்மளுடைய ஆஃபீஸில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஸ்டாக் இருக்குது, என்னென்ன ப்ராடக்ட் பண்ணுறோம், இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்மளுடைய டீம்மேட்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி ஆயுத பூஜை, எல்லோரும் லீவு. நாளைக்கு காந்தி ஜெயந்தி, நாளைக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபீஸில் இருக்க ப்ராடக்ட், அப்புறம் நம்மளுடைய பிஸ்னஸ் பற்றின இன்ட்ரோ, இவ்வளோ தான் இருக்கும். ஸோ வளவலன்னு பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி, இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் விலாகை பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோஸ் வரும். எஸ், பவர் வந்துருச்சு. ஓகே, ஸோ ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்டூடியோ. ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போது உள்ளே வந்தோடனே ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து என்ட்ரன்ஸ். இதுதான், இங்கே வந்து லிஃப்ட் இருக்கும், இது தெரியுது இல்லையா, அது லிஃப்ட்டு. வந்தீங்கன்னா இந்த இடம் தான் என்ட்ரன்ஸ். அப்படியே உள்ளே வந்தோன்னா, உள்ளே வந்ததும் இங்கே ஒரு சோஃபா இருக்கும். ஸோ கிளைண்ட்ஸ் யாராவது வராங்க அப்படின்னா, ப்ராடக்ட் கலெக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை பார்க்குறதுக்கோ வராங்கன்னா அவங்க உட்காரத்துக்கு ஒரு சோஃபா வச்சுருக்கோம், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட், இது நம்மளுடைய ஷோகேஸ் ரேக். சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இங்கே வச்சுருப்போம். இதை தவிர்த்து நேராக இப்படி வந்தோன்னா, இதுதான் நம்மளுடைய டிசைனிங் ஏரியா. ஸோ ஆக்சுவலாக 2 பீஸ் இருக்குது. ஒன்று வந்து ஒரு கிராஃபிக் டிசைனர் உட்காருவாங்க, இன்னொன்று இந்த சைடில் இருக்கு இல்லையா, அது வந்து நான் உட்காருவேன். ஸோ மொத்தமாக 2 டிசைனர் இப்போதைக்கு நம்ம ஆஃபீஸில் அவைலபிளாக இருக்கும். ஒன்றுனா இன்னொன்று கிராஃபிக் டிசைனரே நம்ம டீமில் இருக்காங்க. ஸோ அவங்களும் இங்கே இருப்பாங்க. விச் மீன்ஸ் யாருக்காவது டிசைன் இங்கே நேரில் வந்து பண்ணி பிரிண்ட் போடனால் தாராளமாக வரலாம். இல்லை ஏதாவது டிசைன் ஒர்க்ஸ் அவங்களுக்கு தேவைன்னா நமக்கு வாட்ஸ்அப் பண்ணாலே போதும். வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் சொன்னாலே நம்ம பண்ணி அவங்களுக்கு திரும்பி அனுப்பி அப்ரூவ் வாங்கிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இங்கே இந்த பிளாக் கர்டைன் போட்டிருக்குல்ல, அதுதான் நம்ம பிரிண்டர். ஓகே, அதை ஃபஸ்ட்டு காமிப்போம். ஸோ இதோ தெரியுதுல்ல, இதுதான் நம்ம பிரிண்டர். இதில் தான் நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம், அப்புறம் வேறு ஏதாவது பிக்சர் வேணும் எதுனாலும் பிரிண்ட்டு போடும். இது ஒன்லி ஃபார் ஃபோட்டோ ஃப்ரேம் அண்ட் பெரிய லெவல் பிரிண்டிங் எதுக்காகுதுன்னா இந்த பிரிண்டர். இதில் நம்மளுடைய பிரிண்டிங் சைஸ் பார்த்திங்கன்னா 24க்கு 36, அதாவது 2 அடிக்கு 3 அடி வரைக்கும் நம்மளால், 2க்கு 3 அப்படிங்கிற அடி வரைக்கும் நம்மளால் பிரிண்ட் போட முடியும். 24க்கு 36 இன்ச்சஸ் வரும், அது வரைக்கும் நம்மளால் பிரிண்ட் போட முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இன்னொரு பிரிண்டர் நம்மக்கிட்ட இருக்குது. எதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியுதான்னு பாருங்கள். இந்த பிரிண்டர் இருக்கு இல்லையா, இது வந்து கெனான் பிரிண்டர். இது எதுக்குன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணுறதுக்கும், அப்புறம் 6க்கு 4 இந்த மாதிரி
இதில் அப் டு A4 சைஸ் வரைக்கும் நம்ம பிரிண்ட் போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக ஏதாவது சிங்கிள் பிரிண்ட்லாம் கேட்டாங்கன்னா இதில் தான் போடுறது. ஏன்னா இந்த பிரிண்டர் இருக்குல்ல, இந்த எப்சான் பிரிண்டர், இது பயங்கர காஸ்ட்லி. இதில் எடுக்கிற பிரிண்டிங்கும் காஸ்ட்லி, இங்க்கு காஸ்ட்லி, அப்புறம் இதில் இருக்க ஒவ்வொரு பார்ட்டுமே காஸ்ட்லி. அதனால் இதில் என்ன பண்ணாலும் எக்ஸ்பென்ஸ் நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா இது குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்கும். பிரிண்டிங்லாம் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கும். ஸோ ஒர்த்து தான், பட் இதில் இருக்க ஒவ்வொன்றும் காஸ்ட்லி. அதனால் நம்ம சின்ன சின்ன பிரிண்ட்ஸ், பாஸ்போர்ட் சைஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இந்த பிரிண்டரில் எடுத்துப்போம். அதுக்கு பக்கத்தில் ஒரு பிரிண்டர் இருக்குது, தெரியுதா? இதோ இங்கே இருக்குது பாருங்கள். இந்த பிரிண்டர் எதுக்குன்னா, இது வந்து எப்சானுடைய இப்போ டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ணுவோம் இல்லையா, சப்ளிமேஷன் பிரிண்டர். இதில் வந்து மக், டிஷர்ட், அப்புறம் டிஷர்ட்னால் எல்லா டிஷர்ட்டும் இல்லை, ஜஸ்ட் இந்த பாலிஸ்டர் கிளாத்தில் ஒயிட் டிஷர்ட் மட்டும் பிரிண்ட் பண்ணலாம். அதேமாதிரி ஒயிட் கலரில் இருக்க எந்த ப்ராடக்ட்டில் வேணாலும் நம்ம பிரிண்ட் பண்ண முடியும், ஹீட் தாங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ஸோ அதுக்கான பிரிண்டர் தான் அது. இதில் A4 வரைக்கும் நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே வாங்க. நெக்ஸ்ட் இதுதான் வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கிற இடம். இப்போதைக்கு நம்மக்கிட்ட 2 மேட் தான் இருக்குது. ஒன்று ப்ளூ மேட், இன்னொன்று ஒயிட். யாராவது ப்ளூ கலர் வேணும்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ப்ளூ கலர், ஒயிட் வேணும்னு கேட்டாங்கன்னா ப்ளூ கலர் ஸ்க்ரீனை இறக்கிட்டோன்னா அப்படியே பின்னாடி பேக்ரவுண்ட் ஒயிட்டு தான், அப்படியே எடுத்துக்கலாம். நம்ம வெறும் பாஸ்போர்ட் சைஸ் அப்புறம் சோலோவாக யாராக இருந்தாங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான செட்டப் மட்டும்தான் இப்போதைக்கு போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம ப்ராடக்ட்ஸில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறதால ஃபோட்டோகிராஃபியில் இங்கே இன்டோர் ஃபோட்டோகிராஃபியில் நம்ம ஸ்டூடியோவில் எடுக்க முடியாது. ஸோ அதனால் அதில் நம்ம இப்போது மெயின் கான்சன்ட்ரேட் பண்ணலை. பட் பாஸ்போர்ட் சைஸ் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நேரமாக இப்படியே நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த மாதிரி பேசி எடுக்கிறேன்னா, அதனால் கொஞ்ச நேரத்துக்கு மேலே போனால் கை வலிக்குது. இப்போ தான் விளாகர்ஸோட கஷ்டம்லாம் தெரியுது, கை ரொம்ப வலிக்குது ஃபோனை அப்படியே பிடிக்கிறதுக்கு. சரி, ஓகே. ஸோ இப்போ இந்த ரேக்கில் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அது என்னென்னு பார்ப்போம். ஸோ இந்த ஒயிட் கலரில் தெரியுது இல்லையா, இது வந்து பில்லோ. ஸோ பில்லோ பிரிண்டிங் நம்மக்கிட்ட பண்ணலாம். நம்ம டெமோக்கு ஒன்று இந்த மாதிரி பில்லோ பிரிண்டிங்கும் நம்மக்கிட்ட பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்குன்னா, இந்த பாக்ஸில் இருக்குல்ல, இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இது வந்து மக். இந்த ஒயிட் கலர் மக் இருக்கும் இல்லையா, அது மக் அங்கே ஷோகேஸ் ரேக்லேயே இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மேலே வந்து இங்கே இருக்கிறது டிஷர்ட்ஸ். இந்த ஒயிட் கலரில் இருக்கிறதுலாம் பாலிஸ்டர் டிஷர்ட்ஸ். இந்த ஒயிட் கலரில் ஷைனிங்காக வரும்ல, அந்த கிளாத்தில் இருக்கும். ஸோ ஒயிட் கலரில் ஷைனிங் கிளாத்தில் அப் டு A4 சைஸ் வரைக்கும் நம்மளால் பிரிண்ட் போட முடியும். இப்போதைக்கு நம்ம கலர் டிஷர்ட்டும் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வந்து ஹுட்டீஸ். இப்போதைக்கு நம்ம வந்து டிஷர்ட்டில் ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணலை, ஏன்னா கொஞ்சம் டிசைன்ஸ் நம்ம ஃபுல்லாக ஓன் டிசைன்ஸாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது. அதனால் ஜஸ்ட் டிஷர்ட்ஸ் மட்டும் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹுடீஸ் தான். சீக்கிரமே ஹுடீஸ்க்கான பிரிண்டிங்கும் நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். டிஷர்ட், கலர் டிஷர்ட், அப்போது யாருக்காவது வேணும்னா வாங்கிக்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம டிஷர்ட்ஸ் பண்ணுறதில்ல. ஸோ இது பார்த்திங்கன்னா ஹீட் ப்ரெஸ் மிஷின். இதில் தான் நம்ம வந்து டிஷர்ட்க்கு தேவையான பிரிண்டிங், அப்புறம் பில்லோக்கும் இதில் தான் பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஆக்சுவலாக 16,000 என்னமோ வாங்கினேன். நல்லா தான் இருக்குது, மிஷின் நல்லா ஒர்த்தாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட குட்டியாக ஒன்று இருக்கா. ஸோ இது என்னென்னா மக் பிரிண்டிங். இதில் தான் வந்து நம்ம மக் ஏதாவது பிரிண்ட் பண்ணோன்னா இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், அதை நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். என்னென்னா, இன்கேஸ் நீங்கள் ஒரு பழைய ஃபோட்டோவை ரீஒர்க் பண்ணி அதை ஃப்ரேம் பண்ணணுன்னா நம்ம பண்ணுறோம். ஃபோட்டோவை ரீடச் பண்ணி கலராக மாற்றி ரீஒர்க் பண்ணி அப்புறம் ஃப்ரேம் போடுறோம். அதுவே பழைய ஃபோட்டோ மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட ஏதாவது பழைய ஆல்பம் இருக்குன்னா அந்த ஆல்பம்லேருந்து ஃபோட்டோவை எடுத்து நம்ம அதை ரீஒர்க் பண்ணி உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி கொடுக்கலாம். இல்லை ஜஸ்ட் ரீஒர்க் மட்டும் வேணாலும் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இப்போது இங்கே ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா, இது வந்து நம்மளுடைய கிளைண்ட்டோட ஆல்பம் தான். ஆக்சுவலாக இது கீழே இன்னொன்று இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? ஃபேஸ் காட்ட வேணான்னு பார்க்குறேன். இது வந்து இன்னொரு கிளைண்ட் இல்லையா, இது என்னென்னா, ஸோ கிளைண்ட்டோட ஃபேஸ் காட்ட வேணான்னு பார்க்குறேன், அதனால தான் அதை நான் காமிக்கல. பட் இப்போ அந்த ஆல்பம் இருக்குல்ல, அதில் வந்து கிட்டத்தட்ட அதுலேருந்து நாங்கள் ஒரு 4 ஃபோட்டோ எடுத்து அதை ஃப்ரேம் பண்ணி அப்புறம் ஒரு மக் ஒன்று பிரிண்ட் பண்ணி கிளைண்ட்டுக்கு கொடுத்தோம். இந்த மாதிரி
பழைய ஃபோட்டோஸ், பழைய ஆல்பம் எதாக இருந்தாலும் அதுலேருந்து ஃபோட்டோஸ் எடுத்து அதை ரீவொர்க் பண்ணி ரீடச் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி தான் 2 ஸ்டாக் வந்துச்சு. ஆக்சுவலாக 3 ஸ்டாக், ஃப்ரேம்க்கான ஸ்டாக் கீழே வெளியே இருக்குது. இது வந்து MDF போர்ட்ஸ் வந்திருக்கு, டேப் அண்ட் MDF போர்ட் ஃப்ரேம்க்கு வந்திருக்கு. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷின் இருக்குல்ல, இது வந்து லேமினேஷன் பண்ணுறதுக்கான மிஷின். ஸோ நம்ம ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்ததுக்கப்புறம் தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாமல் இருக்கிறதுக்காக லேமினேட் பண்ணுவோம். அந்த லேமினேட் பண்ணுறதுக்கான மிஷின் இது. ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுற ஷீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ரோல் இருக்குல்ல, அந்த ரோல், அப்புறம் இந்த ரோல்லாம் இருக்குல்ல, இதுதான். இது வந்து பெரிய 24 இன்ச் ரோல், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது 12 இன்ச் ரோல். ஸோ சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்குள்ளே போனோன்னா இந்த டோர் இருக்குல்ல, இப்போ இதுக்குள்ளே போனால் நம்மளுடைய ப்ரொடக்ஷன் ரூம் வரும். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அப்படியே ஒரு ரவுண்ட் பார்த்துடலாம் என்னென்ன இருக்குன்னு. இப்போது ஃபஸ்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது MDF போர்டு, நம்ம ஃபோட்டோ ஒட்டுவோம் இல்லையா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா MDF போர்டு, 8mm MDF போர்டு. இது எல்லாமே நம்ம ஃபோட்டோ ஒட்டுறதுக்கான போர்டு. இதில் ஒட்டி தான் ஃப்ரேம் பண்ணுவோம். ஸோ அடுத்து கீழே பார்த்திங்கன்னா இங்கே ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் ஃப்ரேம்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் வரப்போகிற ஆர்டருக்கு. ஏன்னா ஒரு சில சைஸஸ்லாம் ரெகுலராக மூவ் ஆகும், அதெல்லாம் முன்னாடியே ஃப்ரேம் பண்ணி வச்சுருவோம். ஸோ காமிக்கிறேன். ஸோ இது வந்து 4x4 இன்ச்சஸ். இது பார்த்திங்கன்னா 12-15 இது. ஸோ இந்த மாதிரி இன்னும் சில சைஸஸ் இருக்குது, 6x4 இந்த மாதிரி சைஸஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே நம்ம அங்கே பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பபுள் ரேப்பர். ஸோ இங்கே ஒன்று இருக்கா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும். பபுள் ரேப்பர் வந்து நமக்கு ஒரு 2 வாரத்துக்கு ஒரு பபுள் ரேப்பர் செலவாகும். ஏன்னா பார்சல் நம்ம ஆன்லைனில் நிறையா பேர், நமக்கு அதிகமான கஸ்டமர்ஸ் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் போடுறாங்க. ஃப்ரேம் வந்து நம்ம கொரியர் போடும்போது நிறையா டேமேஜ் வந்துச்சு ஸ்டார்டிங்கில். ஏன்னா கொரியரில் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ஒஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அதனால் நமக்கு நிறையா டேமேஜ் வந்து நிறையா வந்து ரிட்டர்ன் வந்துச்சு. அதனால் கொஞ்சம் லாஸ் ஆச்சு. ஸோ கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பபுள் ரேப்பர் வாங்கி அதில் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது தான் நமக்கு ஃப்ரேம் ஸ்டிக்ஸ். ஆக்சுவலாக இப்போது நிறையா ஃப்ரேம் வந்து மூவ் ஆகிடுச்சு. புது ஸ்டாக் ஒன்று வந்திருக்கு, ஒரு பாக்ஸ் வெளியே இருக்குது. அதை ஒரு ஆளால் மேலே தூக்கிட்டு வர முடியாது. நம்ம ஆக்சுவலாக செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். ஸோ ஒரு ஆளால் தூக்கிட்டு வர முடியாது. ஏன்னா ஒரு பாக்ஸ்க்குள்ளே 100 ஸ்டிக்ஸ் இருக்கும். அதனால் வெளியே இருக்குது. இன்னொரு ஆள் டீம்மேட் வந்ததுக்கப்புறம் அது மேலே தூக்கிட்டு வந்துடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்க ஃப்ரேம்ஸ். இந்த ஃப்ரேம்ஸை கிளைண்ட் என்ன சைஸ்க்கு கேட்குறாங்களோ அந்த சைஸ்க்கு இது இருக்குல்ல, இந்த மிஷினில் தான் கட் பண்ணணும். கட்டிங் மிஷின் இது தான் ஃப்ரேமை கட் பண்ணுறதுக்கு. இன்கேஸ் யாராவது புதுசாக ஃப்ரேம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த மிஷின் வாங்காதீங்க. ஏன்னா இதில் வேஸ்டேஜ் கொஞ்சம் அதிகம். நான் கொஞ்சம் மோட்டராக இருக்கே, மேனுவல் ஒர்க் இல்லையேன்னு சொல்லிட்டு இதை வாங்கினேன். ஆனால் இதில் வேஸ்டேஜ் அதிகம். பழைய மாடல் ஒன்று இருக்கும், நீட்டாக இரும்பில் இருக்கும், அதுக்கு பவர்லாம் தேவையில்லை. பட் அதில் வேஸ்டேஜ் கம்மி, இதில் வேஸ்டேஜ் அதிகம். அடுத்து பார்த்தோன்னா இங்கே நமக்கு பார்த்திங்கன்னா பின்னிங் பண்ணுற மிஷின் இருக்கும். ஸோ இந்த மிஷின் என்ன பண்ணோன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி காட்டுறேன், கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இங்கே தான் வந்து நமக்கு பின் பண்ணணும். ஃப்ரேம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல தான் வந்து ஃப்ரேம் வச்சு பின் பண்ணுவோம். ஃப்ரேம் கட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃப்ரேமை கட்டமாக பின் பண்ணுறதுக்கு அந்த இடம் தான். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நம்ம ஃபோட்டோவை போர்டோட ஒட்டுறது, அப்புறம் டேப் ஒட்டுறது, மேலே பின்னாடி ஸ்க்ரூ பண்ணுறது, அது எல்லாமே இங்கே தான். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு தேவையான ஸ்க்ரூ, புஷ், அப்புறம் டூல்ஸ், இது எல்லாமே இந்த ரேக்கில் இருக்கும். ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் அதுக்கு ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு பின்னாடி வரக்கூடிய ஐட்டம்ஸ் அது எல்லாமே அங்கே இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சில ஸ்டிக்ஸ், அப்புறம் ஏற்கனவே நம்ம பண்ண சில ஃப்ரேம்ஸ் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய ஸ்டுடியோ. நம்ம ஸ்டுடியோவில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம், அப்புறம் என்ன சர்வீஸ் பண்ணுறோன்றதும் காமிச்சோம். ஸோ இதில் முக்கியமாக இன்னொன்று என்னென்னா, நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே உங்கள்கிட்ட ஏதாவது பழைய ஃபோட்டோ இருக்குது, டேமேஜ் ஆன ஃபோட்டோவோ இல்லை ஆல்பமில் இருக்குது, அதை எடுத்து ஃப்ரேம் பண்ணணும், இல்லை ரீஒர்க் பண்ணி நீங்கள் டிஜிட்டலாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்மளால் அது பண்ண முடியும். அது ஃபோட்டோவை பொறுத்து தான் அதோடைய ப்ரைஸிங் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கோ இல்லை யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் நம்மளை தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டிஜிட்டல் பெயிண்டிங்னா கான்செப்ட் ஆர்ட் அந்த மாதிரி இல்லை, ஃபோட்டோஸை எடுத்து இன்கேஸ் லோ குவாலிட்டியாக இருக்குது அந்த ஃபோட்டோஸை வந்து அதுக்கு மேலே டிஜிட்டலாக பெயிண்ட் பண்ணி
இன்னும் குவாலிட்டி அப்கிரேட் பண்ணி அதை ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸும் நம்ம பண்ணுறோம். ஓவரால் வீடியோட சம்மரி என்னென்னா, நம்ம வந்து ஃபோட்டோ ஃப்ரேம், ஃபோட்டோ பிரிண்டிங், அது இல்லாமல் மக் பிரிண்டிங், பில்லோ பிரிண்டிங், அப்புறம் கீச்செயின் பிரிண்டிங்கும் நம்ம பண்ணுறோம். இதை தவிர்த்து டிசைன் ஓரியன்டாக சர்வீசஸும் பண்ணுறோம். கிராஃபிக் டிசைனும் நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி ஏன்னா நம்ம கண்டிப்பாக ஃப்ரேம்க்கு வரவங்களுக்கு டிசைன் பண்ணி தான் நம்ம ஃப்ரேம் போடுறோம். க்ரியேட்டிவாக என்னென்ன டிசைன் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி போடுறோம். ஸோ அந்த டிசைன் ஒர்க்ஸ்க்கு தேவையான டீமும் நம்மக்கிட்ட இருக்காங்க. இது இல்லாமல் ஃபோட்டோஸ் ரீடச் ஒர்க் இது எல்லாமே நம்ம பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய லிட்டில் ஆர்ட்ஸ் ஃப்ரேம்ஸ் உடைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதேமாதிரி கண்டென்ட் உங்களுக்கு ரெகுலராக பார்க்குறதுக்கு. ஸோ அடுத்தடுத்து நம்ம பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ், அப்புறம் என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் ஒர்க்ஸ்லாம் நம்ம எடுத்து பண்ணுறோம், எப்படி ரன் பண்ணுறோம், அப்புறம் நம்ம என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறோம், இது எல்லாமே நான் அடுத்தடுத்து வீடியோவாக போடுறேன்.